செபஸ்டின் சீமான் எதுக்கேத்தாலும் உங்க கையை பிடிச்சி நடந்தா உங்க கையை பிடிச்சி நடந்தான்னு சொல்லுகிறான். கையை தான் பிடிச்சி நடந்தானா இல்ல வேற எதுனா பிடிச்சி நடந்தாதான் தெரியல. அண்ணா நிதி அண்ணா பாத்துக்கண்ணா கொஞ்சம் ஏடா கூடமா பேசினுக்கிறப்போ நான் சிஎம் பத்தி 14 வருஷம் கட்சியில பாடுபட்டு பெரிய லெவல்ல கூட்டத்தை செய்து ஆனா 0% வந்துட்டீங்க. ஒரு இடம் மட்டும் வர முடியல உங்களால. வர முடியாது. பேரை சொல்லி சொல்லி அவன் ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிறான். சம்பாதிட்டான் தப்பு இல்ல. பட் அண்ணா தப்பா பேசி சம்பாதிக்க கூடாதுண்ணா. அண்ணா திரள்நிதி அண்ணா சொன்னா சாட்டை கிட்ட தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மினிஸ்டர் எல்லாம் தப்பா பேசுறாருண்ணா. அவருக்கு தான் பேச தெரியும் நினைக்காதுண்ணா. என்ன உங்க கையை பிடிச்சின்னு வளர்ந்தவங்க பாத்துக்கண்ணா. அதுக்கே ஆப்பு வச்சுட்டு போயிடுவான் அவன். நீங்க ஸ்டேஜ்ல பேசுறீங்க நல்லா பேசுறீங்கன்னா ஆனா சாட்டை துறைமுருகனுக்கு பேச தெரியல. நம்ம தமிழக முதலமைச்சர் சிஎம் பத்தி பயங்கரமா என்ன பேசணுமோ பேசுறான். ஆனா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுண்ணா. இவன் அவ்வளவு ஊர்னவனா அரசியல்ல எவ்வளவு பேர் நான் பாத்துருப்பான். இவன் எப்ப வந்திருப்பான் இவன் யாருன்னே தெரியல. இவனெல்லாம் என்ன கூட வச்சுருக்க நீ இப்படி பேசணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்க பாத்துக்கலாம். நீ ஏற்கனவே காண்ட் இருக்கிறாங்க உங்க 2 பேர் மேலயும் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல நீங்க. ஆனா உண்டி தான் கொடுக்குறீங்க. அது கிளீனா தெரிஞ்சிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனா அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துறாதுனா அப்புறம் உங்களுக்கே ஆப்பு வச்சிருவானா. வீட்டுக்குள்ள சேர்த்துறாதுனா ஏன்னா இதுக்கு மேல கிரீனா சொல்ல முடியாதுனா. நீ எவ்வளவு டேலண்டான பீப்புள். உன்னை காமிச்சு அவன் படம் ஓட்டிட்டு இருக்கிறானா பாத்தனா. உன் படம் ஃபெயிலியர் ஆகிட போதுனா. சாட்டை துரைமுருகன் சோகா பேசுறமா நீ. சாட்டை நீ உங்க அண்ணன் கட்சியை வளர்க்கணுமா வானாவா இல்ல இப்படியே போயிடணுமா சொல்லுப்பா. நீ இப்படியே போயிட்டதுக்கு தான் நீ பேசினுக்கிற. ஏற்கனவே கூட இருந்தாங்க எல்லாம். இனிமேல இதுல வேற சொல்லி உங்க அண்ணன் இடைத்தேர்தல் வந்தோம் நாங்க தான் ஒரு ஹேரும் கொடுக்க முடியாது உங்க அண்ணன் நீயும்